தஜ்ஜாலுடைய வெளிப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன் பொய்கள் சகஜமாகிவிடும், பொய்கள் அதிகமாகிவிடும்ங்கிறாங்க. பொய்னா நாம் என்ன நினச்சிக்கிறோம்? வியாபாரத்தில் போய் பேசுறது, கொடுக்கல் வாங்கல போய் பேசுறது, ஃபோனில் வெளியே இருக்கிறோம் உள்ளே இருக்கிறோம், இந்த பொய்கள் இல்லை. அரசாங்கங்கள் போய் பேசும், இதுதான் பெரிய விஷயம். ஏன்னா சாதாரண மக்கள் பேசுகிற பொய் எல்லா காலகட்டத்திலையும் இருந்துச்சு. அந்த காலத்தில் அரசாங்கம் பொய் பேசாது. ஃபிரௌனு உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஆண் பிள்ளைகளை கொல்ல போறான்னா கொல்றன்னு தான் கூட்டு போவான். போலியோ சொட்டு மருந்து ஊற்ற போறான், குழந்தை அனுப்புவீங்களாம் கூட்டு போக மாட்டான். அந்த காலத்து அரசாங்கம் உண்மையே சொல்லி தான் கூட்டு போகும். கொல்லத்தான் போறான், ஆம்பளைய கொடு, பையன் வீட்டில் பாம்பு குழந்திருக்கா கொடு அப்படின்னு சொல்லியே தூக்கிட்டு போவான். பயந்து அபுஜெல்லாம் வந்து வாயில ஒன்று பேசி பின்னாடி ஒன்றுலாம் சொல்ல மாட்டான். நான் ரசூலா எதிர்க்கத்தான் வந்தேன், இஸ்லாத்துடைய எதிரின்னு தான் சொல்லுவான். ஆனா இவன் என்னங்கிறானே, இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள்லாம் இஸ்லாத்துடைய நண்பர்கள், முஸ்லீம்களோட சேர்ந்து வால் டான்ஸ் எல்லாம் ஆடுறானே, முஸ்லீம்கள்லாம் அவங்களுக்கு விருதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா வந்த என்ன வேலை பண்றாங்க? இஸ்லாத்துக்கு எதிரான வேலை பண்றாங்க. பொய்கள் சகஜமாயிருங்கிறாங்க. இந்த பொய்கள் தான் இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மீடியா நியூஸ் பேப்பர்ல எதுவும் உண்மைன்னு கண்டுபிடிக்க முடியல. இப்பதான் ரசூலா சொல்றாங்க, மறுமை நாளுக்கு முன் கொலைகளின் களம் பெருகிவிடும். ஒருவன் தன் அண்டை வீடு சகோதரன், தந்தை வழி சகோதரன் என்று கூட பார்க்க மாட்டான், யாரையும் விட்டு வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கேட்குறாங்க, சஹாபி கேட்குறாங்க, அப்போது எங்கள் அறிவின் நிலைமை எப்படி இருக்கும்? இவ்வளோ மூல மலிகி போய் கூடவா நாம தெரிஞ்சிட்டு இருப்போம். அப்போ முஸ்லிம்களுடைய நிலைமை எப்படி தான் இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது ரசூலா சொல்றாங்க, உங்களில் அதிகமானோரின் அறிவு உயர்த்தப்பட்டுவிடும், முட்டாள்களை தலைவர்களாக ஆக்கி கொண்டு அவர்களை நேசிப்பீர்கள், ஒவ்வொருவரும் தாங்கள் மட்டுமே சத்தியத்தில் இருப்பதாக நினைப்பீர்கள், ஆனால் அவர்களோ உண்மையில் வழிகேட்டில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்றாங்க. இன்றைய காலகட்டம் இப்படி ஆகிப்போச்சு. நுவைம் பின் ஹம்மாதுடைய அந்த நூலிலே பார்த்தீங்கன்னா 112வது ஹதீஸ்ல இருக்கு. இப்போ மறுமையுடைய அடையாளங்களில் ஒன்று ஒரு விதமான சோதனையாகும், அதில் அறிவு உயர்த்தப்படும், புரிந்து கொள்ளும் திறன் குறைந்து விடும். இதுவும் 121வது ஹதீஸ் நுவைம் பின் ஹம்மாதுடைய அந்த புத்தகத்தில். இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுங்க, இந்த நுவைம் பின் ஹம்மாதுடைய இந்த புக்கு புகாரிக்கும் முன்னாடி எழுதப்பட்ட புக் இது. ஆனால் இந்த புக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணலைங்க தமிழில். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 சில்லற ஹதீஸ் வருது. வெறும் கிதாபுல் ஃபித்தன் மட்டுமே, குழப்பங்களை பற்றிய அந்த பாடம் மட்டுமே தான் இந்த கிதாபில் போட்டிருக்கு. உருதுலலாம் வந்திருக்கு. இதை பண்ணது கூட யாரு? ஒரு மீடியாவில் தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாரு, ஆலிம்கள் பண்ணல. ஒரு மீடியா ரிப்போர்ட்டர் இருக்கிறார்ல, அவர் இந்த புக்கு மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற இதில் அவர் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாரு.